vegetable ஒரு soup. ப்ரெஷர் பேனில் 2 டீஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்து வெண்ணெய் நல்லா உருகின பின்னாடி ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற பொடியாக நறுக்கின காய்கறிகள் இதில் சேர்த்திக்கலாம். மிக்சியில் ஒரு டைம் பல்ஸில் வச்சும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சாப்பரில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டாக முள்ளங்கி மற்றும் சுரக்காயை போட்டு பண்ணியிருக்கேங்க. கூடவே கேரட், பீன்ஸ், ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கேன். நார்மலாக சூப்புக்கு முள்ளங்கியும் சுரக்காய் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப் அவ்வளோ அருமையாக இருக்குது. காய்கறி வதங்கின பின்னாடி தேவையான அளவு நீர் விட்டு 1 நிமிஷம் நல்லா கொதித்த பின்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்தோம்னா சுவையான சூப் தயார். சூப் மேலும் கெட்டித்தன்மை கிடைக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு சோள மாவு கரைச்சி கலந்துட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்து மேலும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா சுவையான வெஜிடபிள் சூப் தயார். ஒரு தடவை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உணவில் மட்டுமே. மிக்க நன்றி.